கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே கடந்த 3 நாட்கள் நம் பிள்ளைகளுக்காக நாம் உபவாசித்து கண்ணீரோடு நம்ம ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் எனக்காக அல்ல உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த 4வது நாளிலே பிள்ளைகளுக்காக நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னா, நம் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காக நம் ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாட போகிறோம். ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தர வேண்டும். பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படின்னா பரிசுத்தமா வாழல அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கே போக முடியாது. ஆகவே இந்த பரிசுத்தமானது மிக 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சான காரியம். யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்க போகிற இடத்துல, ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், வேலை ஸ்தலங்கள் ஆகட்டும், அவங்க போய் வர எல்லா இடங்களிலும் அவங்களை சூழ்ந்து அநேக பாவமான காரியங்கள் இருக்குங்க. இதுக்கெல்லாம் நம்ம பிள்ளைகள் தப்பு வைத்து தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமானால் உண்மையாகவே பெற்றோராகிய நம்முடைய ஜெபம் அனுதினமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக இருக்கணும். நம்ம பிள்ளைகளை குற்றம் சொல்லி குறை சொல்லி ஒரு பயனுமே கிடையாது. நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு அவங்களை சொல்லி குற்றம் சொல்வதை காட்டிலும் தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்துக்காக கெஞ்சி மன்றாடுவோம். ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் பரிசுத்தத்தை கொடுப்பாருங்க. ஆண்டவர் இயேசு சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தின ஒரு நோக்கம் என்ன? நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, பாவிகளா இருந்த மனுஷங்களை பரிசுத்தமாய் மாற்றுதான் ஆண்டவர் இயேசு வந்தார். ஆகவே ஒருபோதும் உங்க பிள்ளைகளை ஒரு பாவியாக ட்ரீட் பண்ணாதீங்க. அவங்களை குற்றவாளியா பார்த்து குற்றம் சாட்டாதிருங்கள். ஏன்னா சில நேரங்கள்ல பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? ஒரு குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து தேவனையும் மனுஷங்களையும் பிரிப்பதுதான் பிசாசனுடைய தந்திரம். நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்க ஆதாமும் ஏவாளும் என்ன செய்யறாங்க? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தவங்க ஒரு காலகட்டத்துல அவங்க அந்த பழத்தை புசிக்க கூடாது என்ற பழத்தை புசித்த உடனே தேவனுக்கு பயந்து அவங்க தேவனை விட்டு விலகி ஒளிந்து இருக்கிறாங்க. தேவனை பார்க்க முடியாதபடி, அவர்கிட்ட வர முடியாதபடி ஒளிந்து அவங்க மறைந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது ஆதாம் சொல்றாரு, நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து நாங்க ஒளிஞ்சிருக்கோம் சொல்றாரு. ஏன் ஒளிஞ்சாரு? அந்த குற்ற மனசாட்சி. உண்மையிலேயே ஆதாம் ஏவாள் ஆண்டவரிடத்துல போய் ஒருவேளை அவங்க கெஞ்சி, இல்ல ஏசப்பா நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தா தேவன் மன்னிக்கிறவராக இருந்தார். ஆனா அவர்களோ தேவனிடத்துல வரல, மாறாக தேவனை விட்டு விலகி போனாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் விலகி போக நீங்க காரணமா இருக்காதீங்க. தேவனுடைய சமூகத்துல எப்படியாவது அவர்களை கொண்டு வந்து விடுங்க. இல்ல என்ன பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகலத்தையும் நீக்கி பரிசுத்தப்படுத்தும்னு சொல்லுங்க. ஒருவேளை அவங்களை குற்றவாளியா நீங்க தீர்க்கும் பொழுது அவங்க தேவனிடத்துல வர முடியாது. பாருங்க, ஆகவே உங்க பிள்ளைகளிடத்துல அன்பு செலுத்துங்க. தேவனுடைய அன்பை குறித்து பேசுங்க. இயேசு நல்லவராக இருக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் ஒருபோதும் தள்ளுகிறவர் அல்ல. கெட்ட குமாரனை தன் தகப்பன் எப்படி மீண்டும் அணைத்து கொண்டார் என்று ஓமையில சொல்லிக் கொடுத்தவர் இயேசு. புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஆகவே ஒருவேளை உங்க பிள்ளைங்க பாவமான வாழ்க்கையில இருந்திருக்கலாம், ஆனா நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நம் பாவத்தை மன்னிக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை குறித்து அவங்களோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி இப்படி பாவமான வழிகளுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் பெற்றோராகி நாம் ஜெபிக்கும் பொழுதும் தேவையான ஆலோசனைகளை தேவையான நேரங்களில் பிள்ளைகளுக்கு வேறு வார்த்தையோடு கூட நம்ம சேர்ந்து சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ அது உதவி செய்யுங்க. தேவனுடைய வசனத்தை கொஞ்ச நேரம் நம்ம கேட்க போகிறோம். பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை கேட்டுவிட்டு நாம் தொடர்ந்து நாம் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தம் எல்லாருமே எப்படி நினைக்கிறோம்? கிறிஸ்தவங்கனாலே பரிசுத்தமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பரிசுத்தம்னு சொன்னாலே என்ன நினைக்கிறோம்? வெளிப்படையாக பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறது எபிரேயர் 12:14 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம். பரிசுத்தம்னு சொன்னால் நாம் எதை முதல்ல நினைக்கிறோன்னா, முதல்ல நம்ம நினைக்கிறது நம்மளுடைய ஆடையில் ஒரு வித்தியாசம். வெண்ணாடை தரித்திருந்து இல்லையா? அப்படி தானே? ரெண்டாவது பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, மேக்கப் எல்லாம் விட்டுருணும். இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் எங்க பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். அப்போ அந்த இருதயத்துல என்ன இருக்கிறது? அந்த இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். அந்த இருதயம் பரிசுத்தமா இருந்தாதான் எப்படி இருக்க முடியும்? பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? நாம தொழுது கொள்ள முடியும். அப்போ பரிசுத்தம், அப்ப நம்ம நினைக்கிற பரிசுத்தம் இல்லை, நம்முடைய நாம செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறது வேதம் தான். வேதம் வாசிக்க தான், அதை தியானிக்க தான் நாம பரிசுத்தமாய் மாற முடியும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நாம மாற முடியும். நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய உடன்பிறப்புகளை திட்டி இருப்போம். தன்னுடைய சகோதரனை மூடனே என்று சொல்றவன் எனக்கு. அப்ப
வேசித்தனம், ஒரு பெண்ணோட ஆணோட உறவு வைத்துக் கொண்டாதான் தவறுன்னு சொல்ல, இச்சையோடு அவங்கள பார்த்தாலே என்ன செஞ்சுட்டோமா, பாவம் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு பரிசுத்தத்தை தேவன் என்ன செய்யறாரு, விரும்புகிறார். அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை தான் தேவன் விரும்புகிறார். இன்னும் தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ளே உலாமே உங்கள் தேவனாய் இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44-45 வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்தமாய் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. அதுக்கு அடுத்ததுலேயும் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீர்களாக. ஏன்னா அவருடைய ஜனம், இது இவங்க என் ஜனம், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய ஜனமாய் நம்மளை தெரிந்தெடுத்ததுனால, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தன்னுடைய ஜனமாய் தெரிந்தெடுத்ததுனால, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை வெளியில கொண்டு வரும்போது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் என் பிள்ளைகளும். ஏன்னா அவரு நம்ம யாராக தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மனவாட்டியாய். அப்ப அவர் பரிசுத்தர், அப்ப அவருடைய மனவாட்டி எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அப்ப அதான் சொல்றார், நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. நம்மளை ரட்சிக்கவும் நம்முடைய எதிரிகளை, நமக்கு யார் எதிரி, பிசாசானவன், அவனை துரத்தும்படியாகவும் அவர் நம்முடைய பாளையத்துக்குள்ளே, பாளையம் என்றால் அந்த காலத்துல அவங்க அந்த கூடாரத்துக்குள்ள இருந்தாங்க இல்லையா, இன்றைக்கு நம்முடைய வீடுகள், நம்முடைய சரீரம், இதுல அசுசி காணப்படும். அசுசினா அசுத்தமான கிரியைகள். அசுத்தமான கிரியைகள்னா வெளியரங்கமான கிரியையை ஆண்டவர் சொல்லல, அழுக்கான ட்ரெஸ், அழுக்கான முகம், தலசிகளை அப்படி அதை எதிர்பார்க்கல. உள்ள பரிசுத்தமாகும் போது வெளியிலே என்ன செஞ்சிருவோம், பரிசுத்தமாகிடும். எல்லாமே அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய இருதயம், நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனை, இதைத்தான் அவர் ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் நம்முடைய கிரியைகள், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணுமா, சுத்தமா இருக்கணுமா, நற்கிரியைகளாய் இருக்கணுமா. சுத்தமா இருக்கிறோன்றது எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும், நம்முடைய நடத்தையில மட்டும்தான் அது என்ன செய்யும், வெளிப்படும். இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் வெளியில உள்ள மனுஷர் நம்மை காணும்படியாய், நாம் பரிசுத்தவான்கள் என்று அறியும்படியாய் வேதத்தை தூக்குவதனாலேயோ, வெளியில ஜெபிக்கிறதுனாலேயோ, இல்ல வெண்ணாடை தரித்து கொண்டு திரிகிறதுனாலேயோ நாம எப்படி இல்லை, பரிசுத்தவான்கள் இல்லை. நம்முடைய நற்கிரியைகள், ஒருத்தங்க விழுந்துட்டாங்கன்னா ஓடி போய் என்ன செய்யறோம், தூக்கி விடுறோம் இல்லையா. இல்லை பஸ்ல ஏறினா, இப்போ அது கிடையவே கிடையாது. பஸ்ல ஏறினா நம்மளோட வயசானவங்களோ பலவீனமானவங்களோ வந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கணும், திரும்பி உட்காந்துக்கணும் தெரியாதது போல. ஆனால் இல்லை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய நற்கிரியைகள் வெளிப்படணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம், கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்பதை வெளிப்படுத்த முடியும். இன்னும் ஆவியானவர் நமக்குள்ளே வர வேணும். நாம பரிசுத்தமா இருந்தாதான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வர முடியும். அவர் விரும்பி வாசம் பண்ணுகிற இடம் எங்கதான், நம்முடைய இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள அவ்வளவு வானமாவது அவரது சிங்காசனமும், பூமி அவரது பாதபடியுமா இருக்குதான். இந்த அவ்வளவு பெரிய தேவன், யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு. அந்த பெரிய தேவன் எங்க இருக்க விரும்புகிறாரு, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்க விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் கேட்டாரு, உன் இருதயத்தை எனக்கு தான். இருதயத்துக்குள்ள மூடப்பட்டு இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியே வரணும். அதெல்லாம் வெளியில வந்தாதான் தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்ய முடியும், வாசம் பண்ண முடியும். அவர் விரும்புகிறது நம்முடைய இருதயம் மட்டும்தான். அப்ப அந்த இருதயம், அவர் மகா பரிசுத்த தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அப்படி இருக்கும்போது அந்த இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஏன் அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார்? ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். பரிசுத்தர் என்கின்ற நாமம் உள்ளவராகிய மகத்தவரும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன்.
இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, நாம மட்டும் ஜெபித்து நாம மட்டும் தேவனுடைய அன்பை பெற்றுக்கிட்டு ஆண்டவருக்காக இல்லை, நாம பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மற்றவர்களை நம்ம அநேகருக்கு நாம் விளக்காய் இருப்போம். விளக்காய் இருந்தால் தான் நாம முதல்ல விளக்காய் இருந்து எரிஞ்சு பிரகாசிச்சாதான் மற்றவங்களை அந்த வெளிச்சத்துல என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும். நாம முதல்ல மறுரூபம் அடையணும். நம்முடைய இருதயத்தின் சிந்தைகள் முற்றிலுமாய் மாறணும். இருதயத்துல நல்லா யோசிப்பாரு, யாரை குறித்தோ கடுகளவும் பொறாமை, நம்மை குறித்த பெருமை, இது ரெண்டும் நமக்குள்ள இருந்ததுன்னா நாம வளரவே முடியாது. நாம என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது, கிரியைகளை செய்ய முடியாது. நம்மளை தரை மட்டும், நான் ஒண்ணுமே இல்லை, கழுதை, அந்த கழுதை மேல அவர் ஏறி வந்தாலும் அதிலே கட்டப்பட்டு இருக்கிற ஒரு கழுதை, அந்த கழுதையை கட்ட விழுத்து, அப்படித்தானே எவ்வளவு கட்டில இருந்தோம். பாவத்தின் பிடியில, பிசாசின் பிடியில, பலவீனத்தின் பிடியில, நோயின் பிடியில, சாபம், வில்லை சூனிய மந்திர கட்டகளில் எல்லாம் இருக்கும். அதுல இருந்தெல்லாம் தேவன் நம்மை கட்ட விழுத்து கூட்டி கொண்டு வந்து இன்றைக்கு அவர் நம்ம மேல என்ன செய்கிறாரு, சவாரி வர்றார், பவனி வர்றார். நம்ம மேலே அவர் என்ன செய்யறாரு, பவனி வர்றார். அவர் நம்மளோடு இருக்கிறதுனால நமக்கு இத்தனை பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. நமக்குள்ளே பரிசுத்த ஆவி இருப்பார், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார்னா எப்பொழுதுமே நாம யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகி என்ன செஞ்சிருவோம், ஓடுவோமா இல்லையா? எந்த பாவம், அந்த ஒரு பாவம் இல்லை, எந்த காரியத்தை குறித்தான் இது ஆண்டவருக்கு பிரியமில்லை, ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு எண்ணம் நமக்குள்ளே வந்துன்னா அந்த எண்ணம் தான் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மளை அழைத்து செல்லுது. ஆண்டவருடைய கண் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன நான் எங்க போனாலும், நான் இருதயத்துல நினைச்சா கூட ஆண்டவருடைய பார்வை என் மேலே இருக்குது. அந்த எண்ணம் கூட அவருக்கு தெரியும். நான் எனக்கு தெரியுதோ இல்லையா, அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். அப்படின்னு நாம் நினைக்க நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அவருடைய பாக்கத்திலே காத்திருந்து நாம ஜெபிக்கும்படியாய் கிருபை கிடைக்கும். எரேமியா 7:5 படிங்க. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நான் போதும், நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய வழிகளையும் எப்படி இருக்கணுமா, சீர்படுத்தணும். அப்போ சீர்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும், அதை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வழி சரியா இருக்கா, நான் போற பாதை சரியா இருக்கா, ஆண்டவருக்கு பிரியமான பாதையில போறேன்னா இதை பார்க்கணும். அப்போ ஆண்டவருக்கு இந்த பாதை பிரியம் இல்லை, இவங்களோட நான் போய் பேசிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு நாம் உணர்த்தப்படும் போது என்ன செஞ்சிடணும், அதை விட்டு வெளியே வந்துடணும். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக முதல்ல சொன்னது போல நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடத்தைகள் இது பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமா இருக்கணும். தேவன் இந்த நாளில் பரிசுத்தமான தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தமான வாழ்க்கை தேவனோடு கூட நம்ம என்ன சேர்த்தோம், அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அவர் நமக்குள்ளேயும் நாம் அவருக்குள்ளேயும் இருக்கும்போது நாம் செய்கிறதெல்லாம் என்ன செய்ய வாய்க்கும். அதுபோல சங்கீதம் 1:1 சொன்னது போல இந்த 3 காரியம் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது, பரியாசக்காரங்க இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்துல எல்லாத்துக்கும் பதில் இந்த வேதத்துல இருக்கு. இந்த வேதத்துல இருக்கிற வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நாம் செய்வோம். ஆமே. நம் கேட்ட வார்த்தையின்படியாக நம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவங்க இருதயத்தை அவர்கள் சுத்தத்தோடு கூட அவங்க காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த இருதயம், நம் பிள்ளைகளுடைய இருதயம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்று ஆண்டவர் சொன்னார், உங்க பாளையத்திலே நான் உலாவுகிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவர் வாசமாய் இருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த சரீரமானது, நம் பிள்ளைகளுடைய சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். அவங்க இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். வேண்டாத காரியங்கள், வேண்டாத சிந்தனைகள் அல்லது பாவமான காரியங்கள் அவங்க இருதயத்துக்குள்ள இருக்குமானால் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி ஆண்டவர் சுத்திகரித்து அவர்களை பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவன் மாற்ற வேண்டும். பெருமையோ பொறாமையோ வேண்டாத காரியங்கள் எது இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை சுத்திகரிப்பார். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றி அவர்கள் மேல கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒரு விலாசம் இந்த நாளில் எழுதப்படும். பாருங்கள். ஆகவே என்னோடு கூட சேர்ந்து இணைந்து கொள்ளுங்க. நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியம் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட். அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அன்புள்ள பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதோ ஆண்டவரே அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாய் காத்தபடி மேலான கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல இம்மட்டுமாய் எங்க பிள்ளைகளை நீர் பரிசுத்தமாய் காப்பாற்றி கொண்டு வருகிறீரே, நமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா இயேசுவின் நாமத்துல கேட்ட வார்த்தையின்படியாக கூட ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் காத்தருளும்படியாய், பரிசுத்தத்தோடு கூட இருக்க நீர் காத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் வாசம் பண்ணுகிற அவர்கள் சரீரமாகி அந்த ஆலயத்தை அவர்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே கிருபை தருவீராக. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவரை கெடுப்பாருன்னு எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஐயா அந்த பயத்தை எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. தவறான வழிகளில் தவறான காரியங்கள், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், எல்லா பொல்லாத வழிகளுக்கும் பெருமைகளுக்கும் பொறாமைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே விலக்கி அவங்க இருதயத்தை கர்த்தாவே நீர் பரிசுத்தம் உள்ளதாய் அவர்களை பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை நீர் வளர்த்து கொடுக்கும்படி உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல் வழிகளை போதிக்கிற ஞானத்தை ஒவ்வொரு பெற்றோருக்கும் தருவீராக. பரிசுத்த பாதையில் ஆண்டவரை எப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி கொடுங்கப்பா. ஆண்டவர் நல் நடக்கை உள்ள பிள்ளைகளாக தங்களுடைய நடக்கையில செய்கைகளை எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்க பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் காணப்பட காத்துக்கொள்ளுங்க. அவங்க கண்கள் பரிசுத்தமா இருக்கட்டும், அவங்க பார்ப்பதெல்லாம் செம்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. செவிகள் பரிசுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஐயா பரியாச கூட்டத்துல இராதபடிக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனை துன்மார்க்கரோடு சேராதபடிக்கு ஆண்டவரை வேண்டாத காரியங்களை ஈடுபடாதபடிக்கு, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு எங்க பிள்ளைகளை முடிவு பரியந்தம் பரிசுத்தமாய் காத்து உங்க ராஜ்யத்துக்கு நேராய் வழி நடத்தும்படியாக அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபைக்குள்ள எங்க பிள்ளைகளை ரத்தத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்கப்பா. எங்க பிள்ளைகளுடைய குறைவுகள் என்ன இருந்தாலும் ஐயா தயவாய் மன்னித்து இதனால எங்க பிள்ளைகளை உங்க ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்ப நீங்க முடிவு பரியந்தம் கரம் பிடித்து எங்க பிள்ளைகளை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க அப்படியே அன்புக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி. நீரே ஆண்டவரே எங்க பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே. அப்ப எங்க பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.